மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை. ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து சுத்தி சுத்தி சுழண்டு சுழண்டு உழைச்சி உழைச்சி மேல வந்தவன் தான். வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. 10 வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க? லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி முதல்வராக ஏங்கி வங்கி இருக்கிறோம். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம் கண்டிப்பா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நான் வார கூட்டத்தை பாத்தீங்கன்னா இல்லையா பாருங்க. ஆனா ஒரு 8 கோடி வந்திருப்பாங்க. நம்ம தளபதி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. டிவிக்கே இந்த தேர்தல்ல என்டர்டெய்னர். அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ற காசு என் தளபதிக்கா நான் பண்ணிருக்கேன். 1.5 லட்சம் 80 கட்டவுட்டுக்கா நான் பண்ணிருக்கேன். யாரா நீங்க பண்ணுவீங்களா? விஜய் அண்ணாவிற்கு தனிமரம் தோப்பாகாது என்பதைப் போல கட்டுப்பாடற்ற அரசியல் சிம்மாசனம் ஏறாது. ரசிகர்கள் ரசித்துவிட்டு போக இது நாடக மேடை அல்ல. அடிமட்ட தொண்டர்கள் முதல் மேல்மட்ட தொண்டர்கள் வரை கட்டுப்பாடோடு இருக்க சில கட்டுப்பாடுகள் தேவை.